இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். தமிழகத்தை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து பேசினார். தனக்கு 2 கனவுகள் இருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு என்று கூறினார். உலகின் மனிதவள தலைமையகமாக தமிழகத்தை மாற்றுவது தனது 2வது கனவு என்று குறிப்பிட்ட அவர், அதற்கான முழு ஈடுபாட்டுடன் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டதாக தெரிவித்தார். ஐடி துறையின் வளர்ச்சியும் மாற்றமும் தான் திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்று கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எந்த வகையான முன்னேற்றத்தை அடைகிறதோ அதே தொழில்நுட்பத்தை வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக்க உழைப்போம் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆங்கிலம் அல்லாத மொழியில் ஒரு தொழில்நுட்ப மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட தனித்தன்மை.